பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே ஆசிரியத்திலே தேவனுடைய மாளிகையிலே நாம் இப்பொழுது இந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாம் ஆரம்பித்து நடத்தி வருவதை நீங்கள் அறிவீர்கள். எத்தனையோ முதியவர்கள் இன்றைக்கு எங்கு போவது என்று சொல்லி தெரியாதபடிக்கு திகைத்து நிற்கிற காலத்தில் நாம் அவர்கள் மீது கரிசனை கொண்டு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தரிசனத்தின்படியே இந்த முதியோர் இல்லத்தை நாம் ஆரம்பித்து உள்ளோம். அநேகர் அங்கே இருக்கிறார்கள், நன்மை பெறுகிறார்கள். அதற்கு வரைக்கும் இங்கே சேருகின்ற வரைக்கும் அவர்களுக்கு நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, பல மனக்குழப்பங்கள். இங்கே வந்த பிறகு அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 3 வேளையும் சிறப்பான உணவுகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. தினந்தோறும் 3 நேரங்கள் அவர்களுக்கு ஜெபம் நடத்தப்படுகின்றன. கனம்பெற்ற குருவானவர்கள் வந்து அவர்களை ஜெபத்தில் நடத்துகின்றார்கள். எனவே இன்றைக்கு உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் பல காரணங்கள் நிமித்தம் அவர்களை சரியானபடி கவனிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு வரலாம். மிக குறைந்த கட்டணத்தில் நாம் அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு சந்தோஷமாக தெரியப்படுத்த விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அங்கேயே தங்கி பணிபுரிவதற்கு நமக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். சமைக்க தெரிந்தவர்கள் மற்றுமாக பாஸ்டர்ஸ், பாட்டு பாடி ஒர்ஷிப் பண்ணி அங்கே இருக்கிறவங்கள ஜெபத்தில் நடத்துறதுக்கு. அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கிறவர்களுக்கு நர்சிங் கேர் கொடுப்பதற்காக நர்சஸ் தேவைப்படுறாங்கங்கிறதையும் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். உங்கள் குடும்பங்களில் நல்ல காரியங்கள் நடக்கிற பொழுது, பிறந்த நாட்கள் வருகிற பொழுது, திருமண நாட்கள் வருகிற பொழுது, இல்லை என்றால் உங்கள் பெற்றோர்களுடைய தாத்தா பாட்டிமாருடைய நினைவு நாட்கள் வருகிற பொழுது இங்கே இருப்பவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுக்கும் விருந்தளிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த நாட்களில் விருந்தளித்த பிரியாணி மற்றும் சிக்கன் 65 லட்டு விருந்தளித்த அன்பு தம்பி கெபின் மற்றும் யூஜின் அவர்கள் குடும்பத்தாரை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியத்துக்குரியவர்களை, நாம் இந்த வாரம் முழுவதுமே மோசே எப்படி ஆரோன் மிரியம் குறை சொன்னார்கள், அது நிமித்தமாய் ஆண்டவர் எவ்வளவு கடுங்கோபம் கொண்டார், மோசேக்காக எவ்வளவு வைராக்கியமாக பேசினார், மோசே குறித்து எவ்வளவு சாட்சி சொன்னார், உயர்வாக பேசினார் எல்லாம் நாம் தியானித்தோம் அல்லவா. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. சாதாரண ஒரு மனிதன் மீது ஆண்டவர் எவ்வளோ பாசம் வைத்து எப்படி நீங்கள் பேசலாம் என்று சொல்லி அங்கே துடிப்பதை காண்கிறோம். காரணம், அந்த அளவுக்கு அவர் மோசையை அதிகமாக நேசித்தார். மனிதர்களாகி நாம் அநேகரை நேசித்தாலும் கூட பல காரணங்களின் நிமித்தமாக அவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருகிற பொழுது நாம் ஒன்று செய்ய முடியாதபடிக்கு நாம் திகைத்து போய் நிற்கிறோம். இந்த கைகள் கெட்டப்பட்டு விடுகிறது, வாய் கெட்டப்பட்டு விடுகிறது, ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் பேச முடியாமல் நாம் போயிடும். ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் நம்மை நேசிக்கிறபடியினாலே, அவர் உண்மையாய் நம்மை நேசிக்கிறபடியினாலே நமக்கென்று சொல்லி ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, யாராவது நம்மை குறை சொல்லுகிற பொழுது, அவர் எப்படி என் மகனை இப்படி பேசலாம், எப்படி என் மகளை இப்படி பேசலாம்னு சொல்லி நமக்காக துடிக்கின்றவராக இருக்கின்றார். தாயினும் சதமடங்கு அன்புடைய தெய்வம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம் மீது வைத்த அன்பு நிமித்தமாக தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்தார், சிலுவையில் கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்தளவுக்கு உண்மையான நேசம் வைத்திருக்கிற ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் என்பது எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம் அல்லவா.
எப்பொழுதெல்லாம் நீங்கள் சோர்ந்து போகின்றீர்களோ, சாத்தான் உங்கள் காதுகளிலே ஆண்டவருக்கு உன்னை தெரியாது, ஆண்டவர் உன்னை நேசிக்கலை, பாரு உன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் அவன் பொய்களை உங்கள் காதுகளில் பேசுகிற பொழுது உடனே இந்த சம்பவத்தை நீங்கள் வாசியுங்கள். எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு மோசேயின் மீது பாசம். அன்றைக்கு அந்த தேவனுடைய தாசனாகிய மோசேயின் மீது எவ்வளோ பாசத்தை வைத்திருந்தாரோ அதே பாசத்தை தான் இன்றைக்கு என் மீதும் உங்கள் மீதும் அவர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அவங்க 2 பேரும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆரோனும் மிரியமும் இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க, ஆண்டவர் மோசைக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வெளவெளத்து போகிறாங்க. அதோட கர்த்தருடைய கோபாக்கினையும் வருது. அவளுடைய சரீரம் வெண்குஷ்டமாக மாறிவிடுகிறது, அழுகி போகிறது. ஒரு நிமிடத்திலே ஆண்டவர் வியாதியை அங்கே மிரியத்து கொண்டு வந்தார் என்று நான் காண்கிறேன். அதுதான் தண்டனை. மோசைக்கு விரோதமாக பேசுனதுனால, ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுனதுனால ஆண்டவர் சும்மா விடலை, ஒரு பயங்கரமான தண்டனையை கொடுத்தார். சரீரம் முழுவதும் அழுகிவிட்டது, வெண்குஷ்டமாக மாறிவிட்டது, பார்க்கக்கூட முடியல. அந்தளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வாதை அவள் மீது வந்தது. தேவனுடைய கோபம், ஒன்று என் பிள்ளை எப்படி பேசலாம், 2வது அவர் தண்டனையும் கொடுக்கிறவராக இருக்கின்றார். இன்றைக்கி யாராவது உங்களை இப்படி கேவலமாக பேசுகிறார்களா? யார் நிமித்தமாவது நீங்கள் வேதனையோடு இருக்கீங்களா? என்னை இப்படி பேசுகிறாங்களே, கவனிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்காக அவர் ரொம்ப பாவப்படுறார், துடிக்கிறார். 2வது யாரெல்லாம் உங்களை கேவலமாய் பேசுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாய் தண்டனை அளிக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். கடவுள் ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். நிச்சயமாக இருக்கிறார். அநியாயக்காரர்கள் பெருகி இருக்கலாம், கேவலமாய் நடந்து கொள்பவர்கள், பேசுபவர்கள், பலவந்தம் பண்ணுகிறவர்கள் இந்த பூமியில் பெருகி இருக்கலாம், ரவுடித்தனத்தை வைத்து சாதிப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய தண்டனை அவர் மீது வந்தே தீரும். அதில் மாற்றமே கிடையாது. ஒரு நிமிடத்தில் வியாதி அங்கே வந்து விட்டது. யாராக இருந்தால் என்ன, எதுக்கு மேன்மை பாராட்டணும்? ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் கண்ணை அப்படி திறப்பாருன்னா பயங்கர வியாதி வந்துடும். அந்த வியாதி சாதாரணமான வியாதியாக இருக்காது, தாங்க முடியாத வியாதியாக இருக்கும். எனவே எதற்கு பெருமை பாராட்ட வேண்டும், எதற்கு பிறரை குறை சொல்ல வேண்டும், இதற்கு ஊழியக்காரர்களை கேவலமாய் பேச வேண்டும், இதற்கு ஏன் இப்படி தண்டனைகளை வாங்க வேண்டும் என்பதுதான் கேள்வி. அந்த பயங்கரமான வியாதி வந்தவுடனே அவளால் பேசவே முடியல. ஆரோன் பேசுகிறார், ஐயா மோசே, ஆண்டவனை தயவுசெய்து எனக்கு அவளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அடியாளுடைய மதியினத்தை மன்னிங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுறார். ஆரோன் நல்ல ஊழியக்காரராக ரொம்ப வருஷம் இருந்ததுனால அவருக்கு பக்குவம் இருந்தது. உடனே மன்னிப்பு கேட்டார். எவ்வளோ பெரிய பாவனாலும் மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் இறங்குவாருங்கிறதையும் பார்த்தோம். இப்படியாக கடந்த நாட்களில் நம்ம 4 நாட்களும் இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை வைத்து நாம் பேசினோம். நேற்று நிறைய பேர் என்னை அழைத்தார்கள். ஒரு நாள் இவ்வளோ கால் வராது. நேற்று பார்த்துட்டு எக்கச்சக்கமான ஜனங்கள் அழைத்தார்கள். அப்படி என்றால் ஜனங்கள் இந்த மாதிரியான செய்தியால் தொடப்படுறாங்க அப்படிங்கிறது இதில் நமக்கு தெளிவாகிறது. பிரியத்துக்குரியவர்களே, எனவே நாம் தொடர்ந்து இந்த செய்தி தியானிக்க இருக்கிறோம். உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்றால் என்னை அழைத்து சொல்லுங்கள். பிரியத்துக்குரியவர்கள், அடைக்கலான் குருவி இல்லத்தை நினைத்து கொள்ளுங்கள். காம்பவுண்ட் வால் கட்டலை, இன்னும் அங்கே நாம் ஃப்ளோர் டைல்ஸ் அமைக்கலை, ஃபேவர் பிளாக் ரோடு போடலை, நிறைய காரியங்கள் உண்டு. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். பாருங்கள், இதனால நாம் அந்த தியானத்தை நிறைவு செய்கிறோம். என்னாகமம் 12வது அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசே நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ, அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றார். பார்த்தீங்களா, மோசே உடனே ஒரு நல்ல மனசோட மிரியமை மன்னிச்சிருங்கப்பா, அந்த வியாதி நீக்குங்கன்னு சொல்கிறார். நம்மளை இவ்வளோ கேவலமாக பேசினாலே அவளுக்கு அது சரிதான், அவள் புத்திக்கு சரிதான், இவ்வளோ வாய் பேசினா அவள் படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மோசே நினைக்கவே இல்லை. மாறாக அங்கே அவர் உடனடியாக அவர் இறங்கி அவளை மன்னித்து, ஆண்டவரே அந்த தண்டனை எடுத்துருங்கப்பான்னு சொல்லி மனப்பூர்வமாக வேண்டுதல் செய்தாலாம். அதனால தான் ஆண்டவர் இத்தனை லட்சம் ஜனங்களை நம்பி அவருடைய கையில் ஒப்பு கொடுத்துருந்தார். கொஞ்சம் கூட அந்த வன்மத்தை அவர் வைக்கலை, கொஞ்சம் கூட உள்ளத்தில் அவருக்கு கசப்பு இல்லைங்க. உடனே யார் கேவலமாக பேசினாரோ அந்த நபருக்காகவே அவர் பரிந்து பேசினார். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் ஆண்டவருடைய அன்பு. யார் நம்மளை கேவலமாக பேசுகிறாங்களோ அவர்களையும் நேசிக்க வேண்டும், அவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த மாபெரும் தேவனுடைய தாசனாகிய மோசையின் மூலமாக நான் கற்றுக்கொள்கிறேன். உடனே அவர் வேண்டுதல் செய்த உடனே ஆண்டவர் உடனே பதில் சொல்கிறார். எனக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. எதுக்கு நான் கேட்ட உடனே பதில் சொல்கிறார். மோசேட்ட அவர் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறார், எதுவுமே மறைக்க மாட்டேங்கிறார்.
ஆண்டவர்கிட்ட அவர் சொல்கிறார், உடனே அவரை மன்னிச்சு சுகமாக்குங்கன்னு சொல்லி மோசே சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவேளை ஒரு தகப்பன் முகத்தில் துப்புனான்னா அவள் ஒரு வாரம் பாளையத்துக்கு விளக்கமாக இருக்கணும்ல, அதே மாதிரி இவளும் ஒரு வாரம் 7 நாட்கள் பாளையத்துக்கு புறம்பாக இருக்கட்டும். ஒரு நண்பனிடத்தில் பேசுவது போல ஆண்டவர் இங்கே மோசே இடத்துல பேசுவதை பார்க்கிறோம். தன் மனதில் உள்ளவைகளை ஆண்டவர் மோசே இடத்துல தெளிவாக அவர் கூறுகிறார். இவர் வேண்டுதல் பண்ணதுனால, மோசே வேண்டுதல் பண்ணதுனால தண்டனை குறைஞ்சிருச்சு. ஆனால் மினிமம் பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக அவளுக்கு கொடுத்தா ஆகணும். அப்போ தான் அவள் வருங்காலத்தில் பேசாமல் இருப்பாயான்னு சொல்லி மினிமம் பனிஷ்மெண்ட்டை கொடுப்பதை காண்கிறோம். தேவனண்டை நாம் நெருக்கமாக இருக்கிற பொழுது ஆண்டவர் மோசே இடத்துல பேசியது போல நம்மிடத்தில் மனதில் உள்ளவைகளை எல்லாம் அவர் பகிர்ந்து கொள்கின்றவராக இருக்கின்றார். நம்மிடத்தில் எதையும் மறைக்காதபடிக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். என் தாசனாகி ஆபிரகாமிடத்தில் நான் மறைப்பேனும் என்று ஆண்டவர் கேட்டார் அல்லவா? யோசித்து பாருங்க. அதை போலவே அந்த மோச இடத்துல ஆண்டவர் மறைக்காமல் தன் மனதில் உள்ளதை பேசியது போல என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கூட ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு தெளிவாக பேசுகிறவராக இருக்கிறார். இந்த வருஷம் எப்படி இருக்கும், ஆண்டவர் அந்த நாட்டில் என்ன பண்ண போகிறார், இந்த நாட்டில் என்ன பண்ண போகிறார், நிறைய பேர் சில கூட்டங்களில் போய் அதை ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஏன் உங்களிடத்துல ஆண்டவர் இதை போல் எல்லாத்தையும் கேஷுவலாக பேசக்கூடாது, எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது, ஆண்டவர் என்ன செய்ய போகிறாங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட அவர் ஏன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது? அந்த அளவுக்கு ஏன் நீங்கள் ஏன் ஆண்டவரிடத்துல ஒரு அந்யோன்யத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது? நான் ஏன் அப்படிப்பட்ட ஒரு அந்யோன்யத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட ரொம்ப பழகுங்க, ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட நிறைய காரியங்களை பேச ஆரம்பிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஜெப வாழ்க்கையில் நான் குறையாதபடி ஆண்டவர் பாதுகாத்து வர்றார். அதுவும் இந்த மாதம், இந்த ஜூன் மாதம் எக்கச்சக்கமாய் நான் ஜெபித்த மாதம். ஆண்டோட சமூகத்தில் மணிக்கணக்காய் காத்திருந்து கதறி அநேக காரியங்களை நான் பகிர்ந்து கொண்ட மாதம், வல்லமைகளை பெற்றுக்கொண்ட மாதம். அநேக பதில்களை ஆண்டவர் எனக்கு தந்தார். அநேக புதிய ஆவிக்குரிய அனுபவங்களை ஆண்டவர் எனக்கு தந்தார். அநேக பைபிளோட ரகசியங்களை கர்த்தர் எனக்கு சொன்னார். நான் ஜெபித்த காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவர் எனக்கு பதில் தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் மணிக்கணக்காக அவரிடத்துல நாம் சஞ்சரிக்கிற பொழுது ஏனோக்கை போல, எலியா எலிசாக்களை போல நாமும் ஆண்டவர் நெருக்கமாக இருக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கும் நிறைய காரியங்களையும் அவர் சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒன்வே தயவுசெய்து ஒன்வே நீங்கள் இருக்காதீங்க. ஒன்வே டிராஃபிக் மாதிரி நீங்கள் மாத்திரம் ஆண்டோட பேசிட்டு போயிட்டே இருக்காதீங்க. கர்த்தர் என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள், காத்துருங்க, என்கிட்ட பேசுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. அப்போ அவர் நிச்சயமாக பேசுவார். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஒரு வாரம் தகப்பை துப்புறான்னா அவன் வெளியே இருக்கணும் இல்லையா? வீட்டுக்குள்ளே வர முடியாது, வெளியே இருக்கணும், வீட்டை விட்டு வெளியே இருக்கணும். அதுதான் தண்டனை. அதாவது பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இந்த ரூல் வச்சுருந்தார். அதே மாதிரி இப்போ செஞ்ச பாவத்துக்கு ஒரு தண்டனை வந்துருச்சு, அவள் வியாதிப்பட்டிருக்கிறா, ஒரு வாரம் பாளையத்துக்கு வெளியே இருக்கட்டும் என்று ஆண்டவர் அங்கே தன் மனதில் உள்ளத காரியத்தை, இந்த மினிமம் பனிஷ்மெண்ட்டை அங்கே ஆண்டவர் மோச இடத்துல சொல்லுவதை காண்கிறோம். தீர்ப்பு நான் செய்துவிட்டேன், இனி அவள் ஒரு வாரம் வெளியே இருக்கட்டும். ஒரு நீதிமான் வேண்டுதல் செய்கிற பொழுது மிகப்பெரிய தண்டனை அது மிகவும் குறைவாக குறைக்கப்படுகிறது. 7 வருஷம் வெளியே இருக்கட்டும்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா அவள் அப்படி செத்து போட்டுன்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் அந்த வேண்டுதலால், நீதிமானுடைய வேண்டுதலினால் தண்டனை அப்படி குறைச்சிடுறார். பெரிய பாவம், ஆனால் ஆண்டு தண்டனை குறைச்சார், மினிமம் பனிஷ்மெண்ட்டை கொடுத்தார். நமக்காக நீதிமான்கள் வேண்டுதல் செய்கிற பொழுது, பரிசுத்தவான்கள் வேண்டுதல் செய்கிற பொழுது, மோசேக்கள் வேண்டுதல் செய்கிற பொழுது மிகப்பெரிய தண்டனைகள் மிக குறைவாக குறைக்கப்படுகின்றன. தண்டனை என்பது உண்மைதான். நீதி உள்ள தேவன் செய்த குற்றத்திற்காக தண்டனை கொடுக்கிறார், ஆனால் மட்டாக தண்டிக்கின்றார், தண்டனை காலத்தை குறைத்து விடுகிறார். நம்ம நாட்டு நீதிமன்ற சட்டப்படி ஆயுள் தண்டனை 21 வருடங்கள், 14 வருட கடுங்காவல் தண்டனைகள், 7 வருட தண்டனை காலம் என்றெல்லாம் இருக்கிறது. நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போக வேண்டாம். ஒவ்வொரு தண்டனை, ஒவ்வொரு குற்றத்துக்கு ஏற்றபடி தண்டனை கொடுக்குறாங்க. ஏசப்பா பெரிய தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் கூட ஒரு நீதிமான் வேண்டுதல் செய்கிற பொழுது, நமக்காக ஒரு நீதிமான் கண்ணீரோடு மன்றாடுகிற பொழுது பெரிய தண்டனையை சிறிய தண்டனையாய் மினிமம் பனிஷ்மெண்ட்டாக ஆண்டவர் மாற்றுகிறார். இது ஒரு நல்ல செய்தி அல்லவா? கோர்ட்டில் போய் லாயர்ஸ் குற்றவாளிக்காக வேண்டுதல் செய்கிறாங்க, இவர் அப்படி பண்ணலை, இவர் நல்ல குடும்பத்தை சார்ந்தவர், சின்ன பையன், எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளுங்க, தண்டனை பெரிய தண்டனை கொடுத்துடாதீங்க, எல்லாமோ சொல்லி தண்டனையை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நமக்கு ஒருவேளை அப்படி லாயர்ஸு இல்லாட்டா கூட, நமக்காக இல்லாட்டா கூட நீதிமான்கள் ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிற பொழுது தண்டனைகள் அப்படியே குறைக்கப்படுகிறது, வியாதியின் அகோரங்கள் அப்படியே குறைக்கப்படுகிறது, கடன்கள் அப்படியே நீக்கப்படுகிறது, அப்படியே வாழ்க்கையில் நம்மை பயமுறுத்தி கொண்டு வந்த ஒரு கரங்களெல்லாம் அப்படியே ஒடுக்கப்படுகிறது, அப்படியே நீக்கப்படுகிறது. ஆண்டவர் நமக்கு சீக்கிரத்தில் விடுதலை தருகிறார்.
எனவே எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க பிரதர்ன்னு சொல்கிறது வந்து நம்ம ஒரு கேவலமான காரியமாக நினைக்க வேண்டாம். நிறைய பேர் ஜோம் நடக்கும்போது கண்ணை திறந்துருப்பாங்க, உட்கார்ந்தே இருப்பாங்க, எந்திக்க மாட்டாங்க. எதுக்காக கண்ணை திறந்துட்டே இருக்காங்களா, உட்கார்ந்தே இருக்காங்களா, எல்லாரும் எந்திரிச்சின்னு ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, கண்ணை திறந்துக்கிட்டே இருப்பாங்க, அங்கங்கே பார்த்துட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா எனக்கு யாரும் ஜெபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும், நான் பைபிளை கரைச்சி குடிச்சிருக்கேன், நான் ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு யாரும் ஜெபம் பண்ண வேண்டாம் என்கிற அந்த பெருமையினாலே அவங்க அப்படி அலட்சியப்படுத்தி உட்கார்ந்துருப்பாங்க. இல்லவே இல்லை, யாருடைய ஜெபத்தையும் நான் அலட்சியப்படுத்த வேண்டாம். இதுக்கு ஜெபம் நடக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் நாம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கருத்தாய் ஜெபிக்கணும். யாராவது ஜெபம் பண்ண நாமும் சேர்ந்து ஜெபிக்கணும். நீதிமானுடைய ஜெபம் நிச்சயமாக நமக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வரும். அதை நீ மறந்துடவே கூடாது. ஊழியக்காரர்கள் தல்லைகை ஜெபிக்கும் பொழுது தலை கொடுங்க. நல்ல ஊழியக்காரர்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அது ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். மினிமம் பனிஷ்மெண்ட்டாக மாற்றும். உங்களுக்கும் கூட பல வருடங்கள் பல பிரச்சனைகள் இருக்கலாம். கர்த்தர்ட்ட நீங்கள் சேரும் பொழுது, செய்த குற்றத்தை உணர்கிற பொழுது, ஊழியக்காரர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது அதெல்லாம் அப்படி குறைந்து வருவதை காண்பீர்கள். சீக்கிரமாக அதெல்லாம் மாற்றப்படும். தேவனுடைய சமூகத்துக்கு வருகிற பொழுது மேக்சிமம் பனிஷ்மெண்ட் கிடையாது, மினிமம் பனிஷ்மெண்ட் தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதை நான் கவனிக்கிறோம். அடுத்தாப்புல அவள் தீட்டுப்பட்டு விட்டால் வீட்டை விட்டு வெளியே போகணும், புறம்பே போகணும், 7 நாட்கள் பாளையத்துக்கு வெளியே இருக்கணுங்கிற தண்டனை கொடுக்கப்படுகிறது. கொரோனா காலத்தில் பெற்ற தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் அந்த வியாதி வந்துருச்சுன்னா தனியாக ஐசோலேட் பண்ணி வச்சுருவாங்க. 14 நாள் குவாரண்டைன் பண்ணி வச்சாங்க இல்லையா, ஞாபகா? கர்த்தருடைய கிருபையினால இப்போ அந்த வியாதி இல்லை. அதுக்காக 1000 தோத்திரம் நம்ம செலுத்தணும். நேற்று கூட அம்மா சொன்னாங்க, கொரோனாவனால என் தம்பி இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் இறந்து போனாங்க. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அவங்கள எல்லாரையும் விட்டு தள்ளி வச்சாங்க, ஒதுக்கி வச்சாங்க. நீங்கள் தனியாக இருங்க, உங்களை ஐசோலேட் பண்ணிக்கிடுங்க, குவாரண்டைன் பண்ணிக்கிடுங்க, யார்கிட்டையும் நீங்கள் பேசக்கூடாது, யார்கிட்டையும் நீங்கள் கை கொடுக்கக்கூடாது, நீங்கள் ஒளிஞ்சே தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நாம் செய்த பாவங்கள் சில நேரங்கள் நம்மை எல்லாரையும் விட்டு பிரிக்கின்றது. நாம் எல்லாருக்கும் தூரமாக போக வேண்டிய நிலைமைகள் வருகிறது. சொந்தங்கள் இருக்கலாம், பந்தங்கள் இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் நம்முடைய பாவங்கள் நம்மை அப்படியே தனிமைப்படுத்த ஆரம்பிக்கிறது. நம்மளால் அவங்ககிட்ட போக முடியாது, பேச முடியாது. ஒருத்தருக்கு மன கவலையாக இருக்கும்போது 1000 ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தேடி வாசலில் நின்னான்னு மனசில் பாரம் தான் அவங்ககிட்ட போய் பேச முடியுமா, வெளியே போக முடியுமா, ஜாலியாக இருக்க முடியுமா? முடியாது. ஒரு சிலர் கஷ்டப்பட்டு அந்த கவலையை மறந்து வெளியே போய் ஜாலியாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்துட்டு வருவாங்க. இல்லை, நைட்டு வீட்டுக்கு வந்த பிறகு தூங்க முடியாது, மறுபடியும் அந்த கவலைகள் ஆட்கொண்டு கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் ஐசோலேட் பண்ணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் தண்டனை கூட காலத்தை குறித்து விட்டார் என்றால், 1000 நண்பர்கள் இருந்தாலும், 1000 கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும், குடி மதுபானங்கள் இன்னும் எவ்வளவோ தவறான காரியங்கள் இருந்தாலும் கூட அந்த ஐசோலேஷனை மாற்ற முடியாது. அது சந்தோஷத்தை கொடுக்காது. அவர்கள் மனதளவில் தனிமையாகவே உணர்வார்கள், வெறுமையாகவே உணர்வார்கள். ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய தண்டனை என்னவென்றால் அவன் தனிமைப்படுத்தப்படுவது, ஐசோலேட் பண்ணப்படுவது. மோசே செய்த கொலை குற்றத்தின் நிமித்தமாக 40 வருடங்கள் வனாந்திரத்தில் தனிமைப்படுத்தப்பட்டார். உலகமே ஒரு அறியவே இல்லை. ஆடு மேய்ப்பவராக போயிட்டு வந்தார். He was isolated for 40 long years. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் கர்த்தர் நம்மை தனிமைப்படுத்தி விடுகிறார். எல்லாரும் இருக்கலாம், வேலை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், மனதளவில் நாம் தனிமையை உணர்வோம். பிள்ளைகள் இருந்தாலும் நாம் தனிமையை உணர்வோம். எல்லாம் இருந்தாலும் நாம் தனிமையாகவே உணர்வோம். பிரியத்துக்குரியவர்களே, மறந்து விடாதிருங்கள். பாளையத்துக்கு புறம்பே 1 வாரம், பாளையத்துக்கு புறம்பே 7 நாட்கள், 7 வாரங்கள், 7 மாதங்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் அவள் செய்த குற்றத்துக்கு தண்டனை என்று பழைய ஏற்பாட்டு காலத்திலே தண்டனை இருந்தது போல நாமும் சில தவறுகளை செய்கிற பொழுது தேவன் மனதில் சமாதானத்தை அப்படி நிறுத்துகிறார். கவலை வருகிறது. எல்லாரும் இருந்தாலும், எல்லா சாப்பாடு இருந்தாலும், எல்லா பணம் இருந்தாலும், அனுபவிப்பதற்கு 1000 காரியங்கள் இருந்தாலும், செல்வ செழிப்புகள் இருந்தாலும், கட்டடங்கள் இருந்தாலும், மனசளவில் சமாதானமே இருக்காது. நீங்கள் தனிமையாகவே உணர்வீங்க. எங்கே போயிட்டு வந்தாலும், சினிமாவுக்கு போயிட்டு வந்தாலும், தியேட்டருக்கு போனாலும், குற்றாலத்துக்கு போயிட்டு வந்தாலும் மனசில் சந்தோஷம் வராது. ஏன்னா ஆண்டவர் தனிமைப்படுத்தும்படியாக கட்டளையிட்டு விட்டார். அந்த தனிமை நம்மளை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கும். எல்லாரும் இருந்தாலும் எனக்கு மனசில் சந்தோஷம் இல்லை பிரதர். இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்போ எவ்வளோ ஆசீர்வச்சிருக்கார், எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டார். சொத்துக்களை கொடுத்துருக்கார், பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, பேர பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். ஒரு குறையில் பிரதர், ஆனால் சந்தோஷம் இல்லை. காரணம் என்ன? இவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவை தர முடியாது. தேவன் உங்களுக்கு தனிமை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தண்டனை கொடுத்து விட்டார் என்றால், எனக்கு கொடுத்து விட்டார் என்றால், யாருக்காவது கொடுத்து விட்டார் என்றால்,
எதுவும் நிறைவை தர முடியாது. ஒரு வெறுமை உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். பாளையத்துக்கு புறம்பே நம்ம போயிடும், வீட்டுக்கு புறம்பே போன மாதிரி இருக்கும், எல்லாரையும் விட்டு நம்ம தூரம் போன மாதிரி இருக்கும், யார்ட்டையும் பேச விருப்பமே இருக்காது. மனதளவில் தனிமை நம்மை கொண்டு கொண்டே இருக்கும். இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய தண்டனை. ஒரு மனிதனுக்கு மனுஷி கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை. எல்லாரும் இருந்தாலும் மனதளவில் தனிமையாய் உணர்வது, எனக்கு யாருமே இல்லையே என்று உணர்வது. பிரியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தண்டனை வெறும் 1 வார காலத்திற்கு மிதித்து கொண்டு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த 1 வார காலமும் அந்த பெண்மணி அதிக வேதனை அனுபவித்திருப்பார் என்பதில் என்ன சந்தேகம். எல்லாரும் இருக்காங்க, அங்கே இருக்கிறாங்க, நான் மட்டும் தனியாக வெளியே இருக்கிறேனேன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பாங்க. தனிமை என்பது ஒரு கொடூரமான தண்டனை என்பதை மறக்கக்கூடாது. தனிமையில் இருப்பவர்கள் எவ்வளவு துன்பத்தில் இருப்பார்கள் தெரியுமா? நம்ம முதியோர் இல்லத்தில், அடைக்கலான் குருவி இல்லத்தில் இருக்கவங்க நீங்கள் போய் பேசிப்பார், மணிக்கணக்காக அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கவங்களாம் ஒன்றுக்கு அன்பாக ஐக்கியமாக இருந்தால் கூட அவங்க ஏங்குவாங்க, என் பிள்ளைகள் என்னை இப்பொழுது பார்க்கலையே, பேர பிள்ளைகளிலேயே. இப்போ யாராவது பேசுனாங்கன்னா அவங்க ரொம்ப அன்பாக பேசுவார். எதிர்த்துக்குரியவர்கள், இதைத்தான் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அவள் பாளையத்துக்கு புறம்பு இருந்துதான் ஆகணும்ப்பா சொல்லி ஆண்டவர் ஒரு சரியான வார்த்தையை சொல்லிடுறார். அதை யாரும் மாற்ற முடியாது. அவள் தனிமைப்படுத்தப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மினிமம் பனிஷ்மெண்ட் ஆண்டவர் கொடுத்தார் என்று நான் காண்கிறோம். கர்த்தர் சிட்சிப்பது நல்லது. ஏன்னா அந்த 1 வாரம் போச்சுன்னா அதுக்கு பிறகு அந்த பாவம்லாம் மறக்கப்பட்டுரும். அதனால் சில நேரங்கள் சில தண்டனைகள் நம்ம கொடுக்கப்படுகிற பொழுது ஓகே, நான் என் நன்மைக்காக அந்த ஆண்டவர் என்னை சிச்சித்திருக்கிறார், நன்மைதான், எனக்கு நன்மைதான், சந்தோஷம் அப்பா என்று சொல்லி நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். முறுமுறுத்து விடக்கூடாது. ஏன் எனக்கு இப்படி தண்டனை, ஏன்பா ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஓகே, ஏதோ நன்மைக்காக செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்வோம் என்றால் அங்கே நமக்கு பிரச்சனை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், என்னாகும் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். ஐயோ பாவம், இந்த அம்மா 7 நாள் வெளியே கிடக்காங்கன்னு சொல்லிட்டு லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களும் பாளையத்துக்குள்ளே இருந்தாலும் அவங்க பிரயாணம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அப்படியே அவங்க எல்லாம் ஹால்ட் ஆகிட்டாங்க. டெய்லி நடந்து பழக்கப்பட்டவங்க, பிஸியாக இருக்கிறவங்க, இன்ப கானானை நோக்கி, பாலும் தேனும் மிகுதியாய் ஓடுகிற அந்த நாட்டை நோக்கி அவர்கள் பிரயாணப்படுவதிலே ஆர்வமாக இருந்தார்கள். இப்பொழுது ஒரு மிரியம் அங்கே காத்திருக்கிறாள் என்பதற்காக அவள் 7 நாள் வர முடியாதுங்கிறதுனால நம்மளும் போக வேண்டாம், நீங்களும் போக வேண்டாம்னு சொல்லிட்டு மோசே சொல்லி விடுகிறார். அதனால் எல்லாரும் காத்திருந்தாங்களாம். ஒரு பெண்ணுடைய பாவம், ஒரு பெண்ணுக்கு கிடைத்த தண்டனை இங்கே லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களையும் பாதித்தது என்று காண்கிறோம். என்னைக்கும் இதை மறந்துடவே கூடாது. ஒரு வாலிப பையன், வாலிப பிள்ளை தவறு செய்கிற பொழுது எல்லாரும் தலை குனிகிறாங்க, அது எல்லாரையும் பாதிக்குது. குடும்ப தலைவனுக்கு வியாதி ஆஸ்பத்திரி நனைஞ்சாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து தான் ஆஸ்பத்திரியில் அலையணும். ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது மொத்த குடும்பம் பாதிக்கப்படுகிறது. ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு பிஸ்னஸ், ஒரு ஊழியம், தலைமை பொறுப்பில் இருக்கவங்க பாதிக்கப்படுகிற பொழுது எல்லாருக்கும் அது பாதிப்பை கொண்டு வருகிறது. இந்த வேலைக்காரன் அங்கே வியாதிப்பட்ட பொழுது 100க்கு அதிபதி மனதளவில் பாதிக்கப்பட்டார் என்று சொல்லி நான் காண்கிறோம். எவ்வளவு ஒரு உண்மையான காரியம் பார்த்தீர்களா? நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. ஒரு மிரியத்துக்காக எத்தனையோ லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க நடந்து போகாமல் பிரயாணப்படாமல் ஹால்ட்டாகி அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருந்தாங்களாம். தண்டனை காலம் முடியட்டும், 7 நாட்கள் முடியட்டும், மிரியாம் மறுபடி நார்மலாகி நம்ம கூட சேரட்டும், அந்த அம்மா வரட்டும், அது வரைக்கும் நம்ம எல்லாம் காத்திருப்போம். அவங்க போயிட்டாங்கன்னு அந்த அம்மா 7 நாள் கழிச்சு ஒரு பெண்ணால் அவங்கள, ஒரு பெண் தானே, பெண்ணால் அவங்களை பிடிக்க முடியாது. ஸோ அவங்களுக்காக எல்லாரும் காத்திருந்தாங்களாம். அங்கே மினிமம் பனிஷ்மெண்ட் கொடுத்து டிரெக்ட் பனிஷ்மெண்ட் இங்கே, அதனால் அந்த கான்சிக்வன்ஸ் இவங்களையும் பாதித்தது என்று காண்கிறோம். யாரோ ஒருவருக்கு உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி வியாதி இருக்கிறபடியினாலே, யாரோ ஒருவருக்கு உங்கள் குடும்பத்தில் கடன் இருக்கிறபடியினாலே, யாரோ ஒருவருக்கு உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் என்ற அவமானங்கள் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறதுனால நீங்களும் கூட தலைகுனிந்து இருக்கலாம். அவர்கள் செய்த பாவங்கள் உங்களையும் பாதித்து கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு கிடைக்கிற தண்டனைகள் உங்களையும் கூட அசைத்து கொண்டிருக்கலாம். அது நிமித்தமாக நிம்மதி இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். பயப்படாதீங்க. சீக்கிரமாக ஹால்ட் ஆகிறது, நிற்கிறது அப்படி மாறி போயிடும். கடையை மூடி 7 நாள் ஆச்சு, கடைக்கு போகிறதே இல்லை, பிஸ்னஸே நடக்கிறது இல்லை, மக்கள்லாம் வந்து பார்த்து போகிறாங்க. வேதனையோடு இருக்கீங்களா? எப்படியாவது என் பிள்ளைக்கு சரியானதை நான் போக முடியும், பிரித்துக்குள்ளே கத்துறதை அறிவார். சீக்கிரத்தில் இந்த பிரச்சனையை சரி செய்து
நீங்கள் மறுபடி கடையை நடத்தும்படியாக, ஊழியத்தை நடத்தும்படியாக, மறுபடி எல்லாவற்றையும் செய்யும்படியாக ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு செல்வார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த மோசே, ஆரோன், மிரியம் எனப்பட்ட இந்த 3 பேரை குறித்த செய்திகள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று அடியார் விசுவாசிக்கின்றேன். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது அவர் நிறைய வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். இதை கொண்டு போய் நீ பேசு என்று சொல்லுகிறார். அடுத்த வாரம் நம்ம யாரை குறித்து தியானிக்கலாம் என்பதை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன், ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அதுக்காக நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய நிகழ்ச்சிகளை டெய்லி பாருங்க, அநேக மக்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. நல்ல செய்தி கிடைக்காதான்னு சொல்லி நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்முடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் கண்டிப்பாக நம்முடைய முதியோர் இல்லத்திற்கு அநேகரை தங்குவதற்காக நீங்கள் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே தங்கி பணிபுரிவதற்கும் ஆட்கள் தேவை என்பதையும் மறுபடியும் நான் உங்களுக்காக அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களை, மறந்து விடாதிருங்கள். தினந்தோறும் அடைக்கலான் குருவி அந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, நம்ம ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நானும் கூட உங்களுக்காக ஜெபிப்பேன் என்பதை உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. நாள் கூட அருமையான சத்தியத்தை கேட்க உதவி செய்தீங்க. இந்த வாரம் முழுவதும் நல்ல நல்ல சத்தியங்களை கேள்விப்பட கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா. தேவரீர் எங்களோடு பேசுகிற தெய்வம். முற்பிதாக்களோடு பேசுறீங்க, இன்றைக்கும் எங்களோடு பேசுகிறீங்க, எங்களை பலப்படுத்துறீங்க, ஸ்திரப்படுத்துறீங்க, எங்களை கண்டிக்கிறீங்க, எங்களை திருத்துறீங்க, எங்களை கண்களை திறக்கிறீங்க, எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறீங்க. இதனால தான் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்பிக்கையை தாரீங்க. இப்படிலாம் பண்ணு, உனக்கு எல்லாம் சரியாயிரும், நான் மறுபடியும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறீங்க. விழுந்து கிடப்பவர்களை தூக்கி விடுகிற தெய்வமே, தவறு செய்தவர்களை தண்டித்து மறுபடியும் சேர்த்துக்கொள்கிற தெய்வமே, எங்களுடைய தெய்வமே, எங்களை அதிகமாக நேசிக்கிறீ. அதற்காக நன்றி. மோசைக்காக எவ்வளவு துடித்தீர் என்று வாசிக்கிற பொழுது எங்களுக்காகவும் நீங்கள் அப்படித்தானே துடிப்பீர் என்று அறிந்து நாங்கள் ஆறுதல் அடைகிறோம், சந்தோஷப்படும். உண்மை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. உண்மை நாங்கள் தொழுகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் பாக்கியவான்கள். அதனால் யாராவது அந்த மிரியமை போல வியாதிப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களை தொட்டு அவர்களுக்கு அற்புத சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இப்பொழுதே தொடுவீராக. என்ன வியாதியாக இருந்தாலும் அதை மாற்றுங்க. என்ன தவறு செய்து வந்திருந்தாலும், இல்லைனா செய்வன செய்து வந்திருந்தாலும், இல்லாவிட்டால் ஆண்டவரை கவனக்குறைவினால் வந்திருந்தாலும், எது காரணமாக இருக்கட்டும் ஆண்டவரை, நீங்கள் அந்த வியாதியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தாருங்க. வியாதி ஒருத்தருக்கு வந்தால் மொத்த குடும்பம் பாதிக்கப்படும் என்று கண்டோம். அதனால் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என்று கண்ணீரோடு தத்தளிக்கிற பிள்ளைகள், மருத்துவமனையில் ஹாஸ்பிட்டலில் இருந்து செய்தி கேட்டுருக்க பிள்ளைங்க எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம். தேவ பலன் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். என்ன வியாதி இருந்தாலும் நீங்கட்டும். முக்கியமாக பெண்கள் எல்லாம் மறைந்து போகட்டும், கட்டிகள் மறைந்து போகட்டும், வேதனைகள் வலிகள் மறையட்டும். ஆண்டவரே செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும்ப்பா. கிட்னிகள் நல்லா செயல்படட்டும், ஹார்ட்டை நல்லா செயல்படட்டும் என்று கெஞ்சி கேட்கின்றோம். அப்படியே ஆண்டவரே, தகப்பனே என்னுடைய அம்மாவுக்கு சுகம் கிடைக்காதா, என் தங்கச்சிக்கு சுகம் கிடைக்காதா, என் கணவனுக்கு சுகம் கிடைக்காதா, என் பாட்டிக்கு சுகம் கிடைக்காதா என்று ஆண்டவரை ஏங்கி தவிக்கிற பிள்ளைகள் வேண்டுதலை கேட்டு ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தருவீராக. போட்டி நிறைஞ்ச உலகம்ப்பா. மக்கள் தொகை பெருகிட்டே போகுது, கடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ பேர் நல்ல பிஸ்னஸ்லாம் பண்ணி நல்ல வசதியாக இருந்து இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்து போயிட்டாங்க. படித்து முடித்து பல வருஷம் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. வேலைக்கு போய் சஸ்பெண்ட் ஆகி இல்லைன்னா வேலை இழந்து இன்றைக்கி தவிக்கிறவங்க இருக்கிறாங்க. யார் எப்படி இருந்தாலும் தேவைகள் அது அப்படி தான் இருக்கும், இல்லைன்னா அதிகரிக்க தான் செய்யும். தேவை குறையிறதில்ல. அது காசு வேணும், இது காசு வேணும், என்ன செய்வேன், வட்டி கட்டணுமே, என்ன செய்வேன், ஐயோ என் பிள்ளைகளை படிக்க வைக்கணுமே, திருமணம் செய்து வைக்கணுமே, வீடு கட்டணுமே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி தெரியாமல் தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து ஆண்டவரே நீங்கள் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம். இந்த நாளிலே ஐயா வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும். மீன் பிடிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, விவசாயம் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க, கம்பெனிகளை வச்சுருக்கிறவங்களை கடை வச்சுருக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, நாட்கூலிகளை ஆசீர்வதிங்க, சம்பளம் வாங்குறவங்களை ஆசீர்வதிங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆசீர்வதிங்க, வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஊழியம் செய்கிறவர்களை ஆசீர்வதிங்க. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதித்து வித்தியாசத்தை காண்பீங்க. வாலிபர்கள் மொபைல் ஃபோனுக்கும் அன்று பைக்குக்கும் அடிமையாகி குடும்பங்களை அழித்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. பெரியவர்கள் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. குடும்பத்தில் சமாதானத்தை தாருங்க. திருமண வாழ்க்கை உடைந்து விட்டதே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, நான் என்ன செய்வேன் என்று தவிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது மனம் இறங்குங்க. அப்பா சோத்திரம் ஐயா, தூங்க முடியல,
சாப்பிட முடியல, நடக்க முடியல, எனக்கு சம்பாதிக்க முடியல, எனக்கு தோல்வியாக இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியல, ஐயோ இவ்வளோ தேவை இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும். வருங்காலங்களை இன்பமாக்கித்தார். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் மக்களையும் ஆசீர்வதியும். இந்த தாய் திருநாட்டையும் தமிழ்நாட்டையும் ஆசீர்வதியும். அனைத்து மதத்தவர்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் ஆசீர்வதியும். நான் ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிறேன். ஜெபத்தினாலே காணிக்கையாலே தாங்குகிறேன். அநேக நல்ல உள்ளங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. டைக்கலான் குறி முதியோரிடத்தில் தங்க அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. அங்கே பணிபுரிய நல்ல மக்களை அழைத்து கொண்டு வாருங்க. காம்பவுண்ட் வால், பேவர் பிளாக் ரோடு, ஆண்டவர் டைல்ஸ் போடுற கர்த்தர் உதவி செய்யுங்க. மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் விலகாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ்.